சார் எதுக்கு சும்மா இருக்கணும், சார் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசர்ச் டைம் பண்ணும்போது தான் தோணுச்சு, இந்த மாதிரி டார்க் சாக்லேட்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையே, நம்ம ஏன் கிரியேட் பண்ண, கமர்ஷியலி அவைலபிள் மில்க் சாக்லேட்ஸ் தான் இருந்தது, டார்க் சாக்லேட்ஸ் இல்லை சொல்லிட்டு அதை வந்து எஜுகேட் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன், சியர்ஸ் சாக்லேட்ஸ்னு போட்டு. ஸோ ஸ்டார்டிங் என்னோட பாக்கெட் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 20,000 rupees வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளைண்ட் கிடச்சாங்க. அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை நான் அப்படியே ரொட்டேஷனில் போட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ஹேண்ட் கிராஃப்டட் ட்ரஃபிள்ஸ் பண்ணணும் வித்தின் 10 days டைம். தீபாவளிக்கு பெரிய ஆர்டர். ஸோ அப்போ நான் ஒருத்தண்டா இருந்தேன். எனக்கு வந்து டீல் பண்ணும்போது 5 minutes தான் டைம் கொடுத்தாங்க. நிறைய ஆர்டர்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல வரும், பட் எங்களால் டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லைன்னு சொல்லிடுவேன். 10 lakhs 20 lakhs 30 lakhs ஆர்டர் வரும், பட் டைம் லைன் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. அந்த டைம்லலாம் ஒன் மேன் ஆர்மியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாரும் சும்மா சொல்லிக் கொடுப்பாங்க, ஆன்லைன்லேயோ இல்லை எங்கேயோ சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் சும்மா கற்றுக்கிட்டு போகலாம். இங்கே நீங்களே வந்து சாக்லேட் பண்ணிவிட்டு சாக்லேட்டில் ஃபில்லிங் போட்டு எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஒரு அந்த சாக்லேட் அந்த 3 hours அப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் ஈவன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். 99 years old ஒருத்தர் அவர் சாப்பிட்டுட்டு சொன்னார்ப்பா, நான் இந்த மாதிரி சாக்லேட் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை. ஏன்னா குழந்தைங்க சொல்கிறது ஒரு விஷயம், ஆனால் 99 years old ஒருத்தர் சொல்கிறார், பெரியவர் சொல்கிறாருன்னா. எனக்கு கிரிக்கெட் மேஜராக பார்த்தீங்கன்னா வளரும் போது எனக்கு MS தோனி தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் லக்கிலி நான் வந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவர் எங்களை சாக்லேட் சாப்பிட்டுருக்காரு. ஸோ நான் வந்து CSKக்கு நெட் பாலராக இருந்திருக்கேன் ஒரு 5 years. ஸோ அதில் வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அவர் கூட. வாவ் தமிழா சக்ஸஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சியர்ஸ் சாக்லேட்டோட ஃபவுண்டர் கேசவ் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவருடைய சக்ஸஸ் ஜேர்னியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 to 15 years வந்து இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வரீங்க. இதோட ஆரம்பம் எங்கே இருந்து சார்? ஸோ ஆரம்பம் வந்து ஒரு ஐடியா தாங்க. ஐடியா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ண 2012 ஒரு நல்ல குட் குவாலிட்டி டார்க் சாக்லேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த டைமில் ரீசர்ச் பண்ணும்போது எதுவுமே இல்லையே, ஸோ நம்ம ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் தான் ஆரம்பித்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக 14 years 15th year நாங்கள் வந்துட்டுருக்கோம். இப்போ நீங்கள் படித்ததெல்லாம் இதை பற்றி தான் படிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ நான் ஃபஸ்ட்டு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன். அது முடிச்சப்பறம் BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து தான் இந்த ஷெஃப் ஸ்டார்டிங் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அந்த ஷெஃப் முடிச்சுட்டு 3 years காலேஜில் முடிச்சப்பறம் நான் வந்து ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஐடியா தோணுச்சு, சார் எதுக்கு சும்மா இருக்கணும், சார் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசர்ச் டைம் பண்ணும்போது தான் தோணுச்சு, இந்த மாதிரி டார்க் சாக்லேட்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையே, நம்ம ஏன் கிரியேட் பண்ணுவோம். எல்லாம் மில்க் சாக்லேட்ஸ் தான் இருந்து, நிறைய கமர்ஷியலி அவைலபிள் மில்க் சாக்லேட்ஸ் தான் இருந்து, டார்க் சாக்லேட்ஸ் இல்லை சொல்லிட்டு அதை வந்து எஜுகேட் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன், சியர்ஸ் சாக்லேட்ஸ்னு போட்டு. ஸோ டேக்லைனே பார்த்தீங்களா, ஃபார் ஹெல்த் அண்ட் லவ். ஸோ ஃபார் ஹெல்த் ஏன்னா டார்க் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் லவ் ஏன்னா நம்ம சாக்லேட்ஸ் கொடுக்குறது எப்போவுமே ஒரு லவ்வோட தான் எல்லாருக்கும் கொடுப்போம். ஸோ அந்த ஒரு டேக்லைனில் தான் நான் ஆரம்பித்தேன், ஃபார் ஹெல்த் அண்ட் லவ்னு. அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ரீட்டைல் டைரெக்டாக போகாமல் என்கிட்ட இருக்க அப்போ இருந்த என்ன சொல் பட்ஜெட்டும் அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து B2Bல டைரெக்டாக இறங்கிட்டேன். நான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருந்தது? இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி? ஸோ இது கம்ப்ளீட்லி என்னோட பூட் ஸ்ட்ராப்டு பாக்கெட் மணி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது யோசித்தேன், சரி நம்ம இப்போ போய் ரீட்டைலில் இருந்தால் பெரிய ஜெயண்ட்ஸோட நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸுக்கு அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் B2Bயாக பண்ணிட்டு அப்போ ரீச்சும் உங்களுக்கு நிறைய வரும்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பித்தோம். B2B கிளைண்ட்ஸ் பண்ணிட்டு பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு அப்படி பண்ணலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நீங்கள் ஸ்டோராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை. ஸோ என்னோட ஐடியாவே என்னன்னா, ஐ வாண்டட் டு கீப் இட் அஸ் அ க்ளவுட் கிச்சன் சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே யோசித்தேன்.
ஏன்னா சென்னை மாதிரி ஒரு க்ரௌடில், சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வந்து அந்த டைமில் வந்து ஒரு ஸ்டோர் போடுறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளவுட் கிச்சன் கான்செப்ட் இப்போ எப்படி ட்ரெண்டிங்காக இருக்கோ அப்பயே நான் வந்து யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் க்ளவுட் கிச்சன் கான்செப்ட்டில். ஸோ ஒரு பிளேஸில் நாங்கள் சாக்லேட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அடுப்பு அங்கேருந்து எங்கள் கம்பெனிஸ்க்கோ இல்லை கெஃபேஸோ இல்லை ஹோட்டல்ஸுக்கோ அந்த மாதிரி நாங்கள் சப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? ஸோ ஸ்டார்டிங் என்னோட பாக்கெட் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 20,000 rupees வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளைண்ட் கிடச்சாங்க. அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை நான் அப்படியே ரொட்டேஷனில் போட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு கிளைண்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நான் மறக்கவும் முடியாது. ஏன்னா அந்த கிளைண்ட் வந்து எனக்கு வந்து டைம் ரொம்ப லிமிட்டட் டைம் தான் கொடுத்தாங்க. நான் போய் சாக்லேட் இந்த மாதிரி பண்ணுறேங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னா, இல்லை எங்களை ஆல்ரெடி வேறு வெண்டார் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அவங்க டைம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க டீமில் எல்லாருக்கிட்டையும் மெம்பர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ஹேண்ட் கிராஃப்டட் ட்ரஃபிள்ஸ் பண்ணணும் வித்தின் 10 days டைம். தீபாவளிக்கு பெரிய ஆர்டர். ஸோ அப்போ நான் ஒருத்தண்டா இருந்தேன். எனக்கு வந்து டீல் பண்ணும்போது 5 minutes தான் டைம் கொடுத்தாங்க. வெளில போய் 5 minutes யோசிச்சு வாப்பா உன்னால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5 minutesல நான் வந்து டிசிஷன் டக்குன்னு எடுத்துட்டு நான் வந்து சொன்னேன், இல்லை நான் பண்ணுறேன், சேலஞ்சாக எடுத்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அந்த ஆர்டர்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே சேலஞ்சிங்காக தான் போயிட்டுருக்கு லைஃப். அந்த பர்சன் யாரு? எவ்வளோ நேரம் தேவைப்பட்டது? நீங்கள் ஒரே ஒருத்தர் தான் வந்து அதை பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ நாள் தேவைப்பட்டது? ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸு, அவங்க தான் கொடுத்தாங்க. அது எவ்வளோ நேரம்? ஸோ நான் அப்போ யோசிச்சுக்கும் போது என்னென்னா, எங்களுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இது இருக்குது, ஓடிசின்னு சொல்லிட்டு அவுட்டோர் கேட்ரிங்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் கூப்பிட்டுக்கலாம் ஒரு ஹெல்ப்பிங் மாதிரி. ஸோ அப்போ நான் மட்டும் சாக்லேட் தயாரிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு காலேஜ் பசங்களை வர வச்சேன், என்னோட ஜூனியர்ஸை கூப்பிட்டு அவங்கள ஹெல்ப்புக்கு வச்சேன். ஸோ அரௌண்ட் 3 to 4 பீப்புளை வச்சுட்டு நாங்கள் கரெக்டாக சொன்ன டைமுக்கு 10 daysனாங்க. நான் 9th day நாங்கள் டெலிவர் பண்ணோம். அவங்க 10th day வேணும்னாங்க, நாங்கள் 9th day கரெக்டாக டெலிவர் பண்ணோம். ஒரு ஜெர்மன் சில்வர் பிளேட்டில் 40 ட்ரஃபிள்ஸ் அப்படி நீட்டாக ரேப் பண்ணி கிஃப்ட் ரேப் எல்லாம் பண்ணி நெட்டெல்லாம் போட்டு நாங்கள் பண்ணோம். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அந்த டைமில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு யாருமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ஒரு சோலோ ஆண்டர்பனருக்கு யாருமே தரமாட்டாங்க. பட் அவ்வளோ நம்பிக்கை வச்சு எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறையா பிஸ்னஸ் இப்போ நிறையா பிராண்டுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஆனால் மறக்க முடியாத ஃபீட்பேக் இது இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. நிறைய இருக்குது. ஸோ அதில் எனக்கு என்னென்னா, ஒரு 99 years old ஒருத்தர் அவர் சாப்பிட்டுட்டு சொன்னார்ப்பா, நான் இந்த மாதிரி சாக்லேட் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை. ஏன்னா குழந்தைங்க சொல்கிறது ஒரு விஷயம், ஆனால் 99 years old ஒருத்தர் சொல்கிறார், பெரியவர் சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ பார்த்துருப்பாரு, எவ்வளோ சாப்பிட்டுருப்பாரு. ஸோ அவரெல்லாம் பார்த்துட்டு சொன்னார். அது இப்போ ரீசெண்டாக ஆச்சு. அவர் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா, இந்த மாதிரி குவாலிட்டி சாக்லேட் நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைன்னு. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுகர்ஸில் அவ்வளோ டெஸ்ட் பண்ணுவார், பாம் சுகர், ஜாகரி, அந்த மாதிரி நிறைய. அது பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவர் எங்கிட்ட சொன்னார், நான் இந்த மாதிரி டேட்டாவும் டெஸ்ட் பண்ணுவேன்ப்பா, பட் ஒன் சாக்லேட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னார். அதுதான் எனக்கு ரொம்ப பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. அப்படியே பேக் டு கிரிக்கெட் மேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு கிரிக்கெட்டர்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி அந்த கிரிக்கெட் ஜேர்னி, அதாவது கிரிக்கெட் கேசவனா வந்து உங்கள் லைஃப் எப்படி இருந்திருக்கு? ஸோ இனிஷியலி என்னோட பிளான் வந்து கிரிக்கெட் தான் இருந்தது. ஸோ கிரிக்கெட் தான் என்னோட மெயின் ஃபோக்கஸ், அதுதான் கேரியராக போகணும்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் தான் அந்த ஒரு கான்செப்ட்னால தான் நான் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். சரி கிரிக்கெட்டும் பண்ணலாம், சியர்ஸ் சாக்லேட்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் சொல்லுவாங்களே, ஒருத்தர் வந்து 2 போட்லேயும் ஒரு கால் வைக்கிறாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன் நான். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ ரெண்டுமே ஒரே கரெக்டாக போயிட்டு இருந்ததுனால ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடிஞ்சது. தேவர் டைம்ஸ் மேலே கீழெல்லாம் போயிட்டு இருந்தது. இது பிஸ்னஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போச்சு, பட் கிரிக்கெட்டில் இருந்தது. ஸோ கிரிக்கெட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒர்க்கில் எதையாவது நீங்கள் விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதோ யோசிக்கீங்களா, நம்ம இதை பார்த்துட்டு இதை விட்டுட்டோமே, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கா? இருக்கு. பிகாஸ் இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் ஒரு 10 times க்ரோத் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே நான் கிரிக்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கிரிக்கெட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம்ல வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நான் விட்டுருக்கேன். சாக்லேட்டுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெரிய பெரிய கிளைண்ட்ஸ், பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து டைம் இல்லாமல் நான் வந்து விட்டுட்டேன், இல்லை பண்ண முடியாதுங்க. ஸோ நான் ஒரு எப்படி யோசிப்பேன்னா, ஒரு கிளைண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அது கரெக்டான டைமில் பஞ்சுவலாக டெலிவர் பண்ணணும், இல்லைனா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டர் சும்மா நம்ம காசு இருக்குன்னு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் லைன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல வரும், பட் எங்களால் டெலிவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லைன்னு சொல்லிடுவேன். 10 lakhs 20 lakhs 30 lakhs ஆர்டர் வரும், பட் டைம் லைன் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. அந்த டைம்லலாம் ஒன் மேன் ஆர்மியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் டீம் வச்சு இப்போ கொஞ்சம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. இப்போ
கிரிக்கெட்ல உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? இப்போ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்க கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்களா? எவ்வளோ வருஷம் நீங்க கிரிக்கெட்ல ஐபிஎல் எதுலயாவது விளையாண்டுருக்கீங்களா? ஸோ எனக்கு கிரிக்கெட் மேஜராக பார்த்தீங்கன்னா வளரும்போது எனக்கு எம்எஸ் தோனி தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் லக்கிலி நான் வந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவர் எங்களை சாக்லேட் சாப்பிட்டுருக்காரு. ஸோ நான் வந்து சிஎஸ்கேக்கு நெட் பாலராக இருந்திருக்கேன் ஒரு 5 இயர்ஸு. ஸோ அதில் வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அவர் கூட. அண்டு அவர் ஃபார்ச்சுனேட்லி அவர் என் சாக்லேட்ஸும் சாப்பிட்டுருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் அண்ட் ரொம்ப பெரிய ஹானராக ஃபீல் பண்ணுவேன் நான். அவர் ஏதாவது கமெண்ட் சொல்லியிருக்காரா? நிறைய சொல்லியிருக்காரு, சாக்லேட்லையும் சொல்லியிருக்காரு அண்ட் கிரிக்கெட்லையும் அவர் சொல்லியிருக்காரு. பட் அவர் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான். அவர் நம்ம ஒரு 10 வார்த்தை பேசினா ஒரு 2 வார்த்தை தான் பேசுவார். பட் அந்த 2 வார்த்தை கரெக்டாக பேசுவார். ஸோ அதுதான் நானும் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். நிறைய வளர கற்றுக்கிட்டேன். நிறையவும் நம்ம பேசக்கூடாது யாருக்கிட்டையும், லிமிட்டடாக பேசி லிமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா தோனி சார் இல்லை, சஞ்சு சாம்சன் தான் வந்து விக்கெட் கீப்பராக இருக்காரு. ஸோ தோனி இதுக்கு மேலே வருவாரா? அவர் ரிட்டையர் ஆயிடுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வயசாயிடுச்சு. ஸோ நேச்சுரலி ரிட்டையர்மெண்ட் எப்போவுமே இருக்குது. ஸோ பட் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா கடைசி மேட்ச் வந்து சென்னையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றுவார், எப்படியும் ஆடிடுவார். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு மேட்ச் இல்லை 2 மேட்சோட ஆடுவார்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக ஆடுவார். ஃபேன்ஸுக்காக வருவார் அவர், வேறு யாருக்காக இல்லை, ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ். சென்னை ஃபேன்ஸுக்காக கன்ஃபார்மாக வருவார் அவர். இப்போ நீங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடுறீங்களா? டைம் இருக்கா உங்களுக்கு? நான் இப்போ தான் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் பிஃபோராக கிரிக்கெட் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சியர்ஸ் சாக்லேட்ஸ் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது வரைக்கும் நான் ஆடிட்டு இருந்தேன். ஓகே. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களா? ஐபிஎல் அந்த மாதிரிலாம் போகலான்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஐபிஎல் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி எனக்கு சான்ஸ் டிஎன்பிஎல்ல கிடச்சிது. டிஎன்பிஎல்ல 2 வருஷம் ஆடினேன். ரூபி திருச்சி வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே 2 இயர்ஸ் ஆடினேன். ஸோ ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் இன்னும் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் வரைக்கும் தான் நம்ம எஃபர்ட்ஸ் போட முடியும். அதுக்கப்புறம் கடவுள் தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் நம்ம எஃபர்ட்ஸ் நம்ம போட்டு தான் இருக்கணும். அதனால அதுக்கு மேலே நீங்கள் அதே ஆமாம், பிஸ்னஸ் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் நான் யோசித்தேன், சரி நம்மளே விளையாட்டுட்டா இன்னும் மேலே அப்கமிங் வர ஜென்ரேஷன்ஸும் அவங்களும் விளையாடணும்ல. ஸோ நம்ம தான் எத்தனை வருஷம் இப்போ விளையாடுனே இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ அப்கமிங் ஜென்ரேஷனுக்கும் கொடுக்கணும்ல வழின்னு சொல்லிட்டு நான் அப்படியே லைட்டாக பாஸ் பண்ணி வச்சுட்டேன். லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஆடுறேன் நான். இப்போ வந்து கிரிக்கெட்டர் அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு டைமில் இருந்துச்சு. அது அப்படியே வந்து பிஸ்னஸ்குள்ளே போகணும், ஓகே இதை ஸ்டாப் பண்ணிக்கலான்ற ஒரு டைம் இருந்திருக்கும் இல்லையா? கிரிக்கெட் போதும், இதுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் தான் நமக்கு அப்படின்னு தோணுன டைம் எப்போ? ஸோ ஃப்ராங்காக சொன்னால் இப்போ கூட எனக்கு வந்து கிரிக்கெட் விட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதை பாஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். முழுசாக நான் கிரிக்கெட் விட்டு வரல. ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து ரத்தத்துலேயே ஊறிச்சு. அது கிரிக்கெட்னு ஊறிச்சு. பட் அதுலேருந்து நிறைய விஷயம் நான் வந்து பிஸ்னஸில் போட்டிருக்கேன். எப்படி டிசிப்ளின்டாக இருக்கணும், எப்படி டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய விஷயம் கிரிக்கெட்டில் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படியே நான் பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பங்க்சுவலாக எப்படி கிரிக்கெட் மேட்சுக்கு பங்க்சுவலாக எப்படி வருமோ அதே மாதிரி பங்க்சுவலாக எப்படி கிளைண்ட்டுக்கு சாக்லேட்ஸ் டெலிவர் பண்ணணும், எப்படி கிளைண்ட்ஸ் கிட்ட பேசணும், ஸோ அந்த மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அதெல்லாம் கிரிக்கெட்டில் என்னென்ன கற்றுக்கிட்டேனோ அதை அப்படியே நான் பிஸ்னஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ என்னோட கான்செப்ட் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும், ஏன்னா நிறைய காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க பேச சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுக்க. ஸோ அப்போ நான் எப்போவுமே கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது சொல்கிறது என்னென்னா 3 Ds, தட் இஸ் டிசிப்ளின், டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். இது 3 இருந்தால் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதுதான் என்னோட மந்த்ரா. ஸோ அது வந்து எங்கள் அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கிரிக்கெட் விளையாடும் போது சின்ன வயசில் வந்து அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அது ஃபோக்கஸ் பண்ணு, இந்த 3 Ds ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிசிப்ளின்டாக இருக்கணும், அப்போ தான் நீ வந்து டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன். அதுமாதிரி டெடிக்கேட்டடாக இருக்கணும், நீ என்ன பண்ணுறியோ அது டெடிக்கேட்டடாக பண்ணு. அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன் இருக்கணும், நீங்கள் அந்த வெறியோட பண்ணணும். எது பண்ணாலும் அந்த வெறியோட பண்ணாதான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். நீ சும்மா டைம் பாஸுக்கு பண்ணால் அது வேலைக்கு ஆகாது. ஸோ நீ எது பண்ணாலும் டிட்டர்மினேஷனோட பண்ணு. ஸோ அந்த 3 Ds நான் சின்ன வயசில் சொல்லி கொடுத்துட்டு இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எஸ்பெஷலி ஃபுட் பிஸ்னஸ். உங்களோட டைமில் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் வந்து 1 month சும்மா இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மந்த்து சும்மா இருந்தோம், எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ப்ராப்ளம்லாம் வந்துட்டு. ஸோ நான் அப்போ வந்து ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், சென்னை க்ரௌடு சாக்லேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னா நாங்கள் பக்லாவா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அந்த டர்க்கிஷ் பக்லாவான்றது ஒரு ஏற்கனவே இருந்திருக்கு, பட் பெருசாக யாருமே கொண்டு வரல. ஸோ நாங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது பயங்கரமாக பிக்கப் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆக்சுவலி கொரோனா டைமில் எங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பூமிங் ஆச்சு. எல்லாரும் வந்து நிறைய பேர்
பிஸ்னஸ் போயிடுச்சு. பட் எங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி நல்ல பிஸ்னஸ் இருந்தது. ஏன்னா B2B கிளைண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ண முடியாது அப்போ. ஸோ எங்களுக்கு ரீட்டெயில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பக்லாவா நாங்கள் கான்செப்ட் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்ஸ் வச்சு வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ ஆரஞ்சு பீல வந்து விட்டமின் சி நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து ஆரஞ்சோட ஸ்கின். ஸோ அதை ரிமூவ் பண்ணி நாங்கள் அதை வந்து சோக் பண்ணி அதில் வந்து சாக்லேட் டிப் பண்ணி நாங்களாம் செல் பண்ணோம். ஸோ எப்படி கொஞ்சம் ஹெல்த்தியாக போகலாம், வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நாங்கள் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ டார்க் சாக்லேட் வந்து இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாங்க. ஸோ என்னன்னா நீங்கள் வந்து லேபிள் பின்னாடி வந்து எப்போவுமே பார்க்கணும். அதில் எவ்வளோ கம்மியாக இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அவ்வளோ நல்லது. ஸோ டார்க் சாக்லேட்டு வந்து அபோவ் 60% மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அண்ட் சுகர் கண்டென்ட் வந்து சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். அதில் வந்து சுகர் ஃப்ரீக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஸ்டீவியா, மால்டிட்டோல் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் 82% டார்க் சாக்லேட் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜாகரி நாங்கள் போடுவோம். நோ சுகர், நோ ரிஃபைன் சுகர், ஜாகரி இருக்கும். சில சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சுகரே ஆட் பண்ண மாட்டோம். 90% 95% எல்லாம் சில கிளைண்ட்ஸ் கேட்பாங்க. பட் அது ரொம்ப கசப்புவும். பட் நிறைய கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுற கிளைண்ட்ஸ் கேட்பாங்க. ஓகே, இது எங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுப்போம். இப்போ சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சாக்லேட் டிஃபர் ஆகுமா? இப்போ இந்த சீசனில் இதுதான் நல்லா சேல்ஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கா? அந்த மாதிரி இல்லை. பட் எங்களுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே அப்போ அந்த ஹார்ட் ஷேப் சாக்லேட்ஸ் நல்லா போகும். அதுக்கப்புறம் ஈஸ்டர் அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் எக்ஸு, ஈஸ்டர் பன்னி அந்த மாதிரி நிறைய போகும். அதுக்கப்புறம் ரம்ஜான் டைமில் டேட்ஸ் சாக்லேட்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக போகும். டேட்ஸ்குள்ளே நாங்கள் நட்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி. ஸோ ஒரு சீசனுக்கு இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக போகும் தவிர பட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து அந்த டார்க் சாக்லேட் எல்லாரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எல்லாரும் வாங்குவாங்க டார்க் சாக்லேட் எங்ககிட்ட இருந்து. ஓகே, நான் இப்போ ஒரு எக் மாதிரி ஒரு சாக்லேட் வந்து பார்த்தேன். எனக்கு இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கா இல்லாட்டி நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, சென்னையிலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரௌண்ட் 8 years பிஃபோரே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் இது இந்த ஈஸ்டர் எக்ஸுக்கு அது எல்லாமே. ஸோ எங்ககிட்ட என்ன கான்செப்ட்னா அந்த எக்கு வந்து ஃபுல்லாகவே எடிபிள். எக்கு வந்து சாக்லேட்டில் பண்ண எக்கு ஃபுல்லாகவே எடிபிள். அதே மாதிரி உள்ளே வந்து சாக்லேட் கோட்டட் நட்ஸ் போடுவோம். சாக்லேட் கோட்டட் ஆல்மண்ட், கிரான்பெரி, ஹேசல்நட் அந்த மாதிரி. அது ஸோ உள்ளேயும் எடிபிள், வெளியிலையும் எடிபிள். ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களோட டிஸ்பிளேல கூட வச்சுருந்தீங்க ஒரு ஷூ மாதிரி இது பண்ணி, அது எப்படி பண்ணீங்க? எல்லாரும் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால அந்த சாக்லேட் ஷூ மாதிரி நாங்கள் பண்ணோம். ஒரு 8 years பிஃபோர் பண்ணோம். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ப்ரொமோட் பண்ணேன். இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். வேலண்டைன்ஸ் டேக்கு எப்படி நீங்கள் ஷூவா யோசிச்சீங்க? ஸோ பசங்க பொண்ணுங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணல, அதே ஹார்ட் ஷேப் சாக்லேட்ஸு, அதே டெடி பேர் அந்த மாதிரி வரலாம். ஒரு சாக்லேட் ஷூன்னு கொடுத்தா ஒரு பொண்ணுங்களுக்கு பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆகும். சும்மா ஒரு ட்ரை பண்ணால் அவ்வளோ பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு. நான் எதிர்பார்க்கவில்லை அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருங்க. இங்கேருந்து நாங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் வந்து திருச்சி, சேலம், திருநெல்வேலி அங்கெல்லாம் நாங்கள் டெஸ்பேச் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அவ்வளோ பேர், எனக்கு அப்போ தான் புரிஞ்சிடும் அவ்வளோ பேர் அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஸ்கில் ரொம்ப தேவை. அது பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து 3-4 hours ஆகும். ஸோ அந்த மாதிரி டெடிக்கேட்டாக பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் ஆகும். அது ஓகே, இது இப்போ டிஸ்பேச் பண்ணும்போது இது ஃப்ரீசிங்கில் தானே இருக்கணும். அது எப்படி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எப்படி கஸ்டமர்ஸ்க்கு போகும்? ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நாங்கள் அந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்ட் வந்து பயங்கரமாக ஸ்டடி பண்ணிட்டோம். எப்படி அமிச்சா கஸ்டமருக்கு நாங்கள் பண்ண மாதிரியே போய் சாக்லேட் போய் சேரும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டோம். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக அது சென்னை மாதிரி ஒரு வெதரில் வந்து ரொம்ப கஷ்டம். அது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் போக போக கற்றுக்கிட்டு கரெக்டாக இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அப்படியே போய் சேரும் உங்களுக்கு. இப்போ ஷிப்பிங் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஓவரால்? நாங்கள் பேன் இந்தியா பண்ணியிருக்கோம். சில கிளைண்ட்ஸ் எல்லாம் அவங்க வேர்ல்டு இப்போ துபாய், கனடா, ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட்ஸ் அந்த மாதிரிலாம், யூகே அங்கெல்லாம் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. கார்பரேட் கிளைண்ட்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணால் அங்கே கொடுக்கணும்னு சொல்கிறதுனால நாங்கள் இங்கேருந்து அங்கெல்லாம் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு. ஓகே, இப்போ மெல்ட் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ அதுதான் ஆஸ் செட் வென் நாங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டடி பண்ணனால எப்படி சாக்லேட்ஸ் வந்து அமிச்சா அந்த மெல்ட்டிங் ஆகாமல் போகுமோ நாங்கள் அமிச்சிருக்கோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு அமிச்சிருக்கோம், யூகேக்கு அமிச்சிருக்கோம், துபாய்க்கு அங்கே மெல்ட் ஃப்ரீயாக போயிருக்கு, கலிஃபோர்னியா வரைக்கும் போயிருக்கு. இங்கேருந்து அரௌண்ட் 7 days ஆகும் போகிறதுக்கு. பட் மெல்ட்டே ஆகும். ஒரு வெட்டிங்க்கு நாங்கள் இங்கேருந்து அமிச்சோம். அதுவும் கரெக்டாக கோவிட் முடிச்சு, ஃபஸ்ட்டு கோவிட் முடிச்சு செகண்ட் கோவிட் ஆறுக்கு அந்த கேப்பில் நாங்கள் அமிச்சோம் இங்கேருந்து. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெறும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் 45,000 rupees ஆச்சு. பட் ஆனால் அந்த கிளைண்ட்டு நாங்கள் வந்து சாக்லேட் பாக்ஸை நல்லா கஸ்டமைஸ் பண்ணி அவங்களோட தீம் பேஸ் பண்ணி கொடுத்தனால அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க சொன்னாங்க, இல்லை சார் உங்கள் சாக்லேட்ஸு இங்கே விட உங்ககிட்ட ரொம்ப சீப்பாக இருக்குது, இவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு ஆக்சுவலி. இப்போ நீங்கள் சாக்லேட்டில் இப்போ நான் பார்த்த நிறைய பாக்ஸஸ்லாம் வச்சுருந்தீங்க, இது என்ன ஒரு கான்செப்ட்? ஸோ கார்பரேட்ஸ் கம்பெனிஸுக்கு வந்து கிஃப்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீபாவளியாக இருக்கட்டும், இல்லை புது எம்ப்ளாயி வராங்க, ஐடியில் ஒரு நியூ ஜாயினி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுக்கறது ஒரு கான்செப்டாகவே இல்லை. நான் தான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லா கம்பெனிஸுக்கு
போய் பேசினேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்செப்டாக ட்ரை பண்ணலாமே, உங்களோட பிராண்டிங் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து உடன் பாக்ஸில் சாக்லேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உடன் பாக்ஸில் கம்பெனியோட பிராண்டிங் போட்டு கொடுக்குறோம். ஸோ அது வந்து நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டு 10 நிமிஷத்தில் சாக்லேட் காலியானாலும் பாக்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதில் வந்து ஸ்டேஷ்னரி வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்டேஷ்னரி, இல்லை அவங்களோட ஜுவல்லரிஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே அந்த மெமரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. பாக்ஸ் அதை தூக்கி போடணுங்கிற அந்த தாட்டே வராது அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ உங்களோட பிராண்டிங் இமேஜும் இருக்கும். இப்போ அது இதே கார்ட்போர்ட் பாக்ஸஸ்னால் அவங்க சாப்பிட்டு தூக்கி போட்டுருவாங்க, ஓகே இல்லை அவ்வளோதான் சாக்லேட். ஆனால் இந்த மாதிரி உடன் பாக்ஸில் கொடுக்கும்போது நல்லா கிராண்டாகவும் இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும், அதே டைமில் உங்கள் பிராண்டிங்கும் இருக்கும், அவங்க தூக்கி போட மாட்டாங்க. ஓகே, நீங்கள் இப்போ உங்கள் பிராண்ட் எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு கிளைண்ட் வாங்கினாங்க, அவங்க சாக்லேட்ஸ் ஒரு 100 பேருக்கு போச்சுன்னா அந்த 100லேருந்து ஒரு 50 பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியாலாம் வந்தப்போ சோஷியல் மீடியாவில் நாங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தோம். அது நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ சோஷியல் மீடியா அண்ட் த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத். பட் 90% எனக்கு ஆர்டர்ஸ் வருது எல்லாமே த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் தான். இன்னைக்கு கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, இல்லை அவங்க எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ரெக்கமெண்ட் பண்ணாங்க உங்கள் சாக்லேட்டு அது என்ன எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் தான் 90% வருது. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் செஃப்பாக இருக்கீங்க, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு? ஸோ எங்களுக்கு என்னென்னா நிறைய பேருக்கு இந்த சாக்லேட் மேக்கிங் வந்து சொல்லித்தரணும், கற்றுக்கணும் நிறைய பேர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் வந்து 999 rupeesக்கு ஒர்க் ஷாப் நடத்திட்டு வரோம். ஃபுல்லாகவே செமி ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி, நீங்கள் வரலாம், நீங்களே சாக்லேட் செய்யலாம், நீங்கள் உங்கள் சாக்லேட் செஞ்சு நீங்களே எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அது எனக்கு தெரிஞ்சு சென்னையில் எங்கேயுமே இல்லை. எல்லாரும் சும்மா சொல்லிக் கொடுப்பாங்க, ஆன்லைன்லேயோ இல்லை எங்கேயோ சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் சும்மா கற்றுக்கிட்டு போகலாம். இங்கே நீங்களே வந்து சாக்லேட் பண்ணிவிட்டு சாக்லேட்டில் ஃபில்லிங் போட்டு எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஒரு அந்த சாக்லேட் அந்த 3 hours அப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் ஈவன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அந்த 3 hours நீங்கள் வந்து ஒரு 50% ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். நாங்கள் அவ்வளோ நாலேஜ் ஷேரிங் பண்ணிடுவோம். ஏன்னா வி வாண்ட் எவ்ரி ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் சாக்லேட்லாம் என்னது, நல்லது இது, குட் குவாலிட்டி சாக்லேட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோகோ பட்டரு, வெஜிடபிள் ஃபேட் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க அவங்களோட பர்த்டேஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சாக்லேட் ஒர்க் ஷாப் பண்ணி. கார்பரேட்ஸ் வந்து அவங்களோட வீக்கெண்ட்ஸ் ஆனால் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் ஷெஃப்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் கெரியருக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்கள் சாக்லேட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிருக்காங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் தாமு சாரோட எடுத்த அந்த பிக்சர் பார்த்தோம், அது எப்போ எடுத்தது? ஸோ நான் வந்து என்னை வந்து அந்த சீகான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போர்டு இருக்குது. ஸோ அது சவுத் இந்தியா ஷெஃப்ஸ் அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் அரௌண்ட் 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் தான் யங்கஸ்ட் மெம்பர், போர்டு மெம்பராக என்னை வந்து போட்டாங்க. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ அது ஷெஃப் தாமுவோட. நீங்கள் குக் வித் கோமாளியில் யாருக்கும் வந்து ட்ரெயின் பண்ணீங்கன்ற மாதிரி சொன்னாங்க, யாருக்கு பண்ணீங்க? ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 years பிஃபோர் வந்து திவ்யா துரைசாமி அவங்களுக்கு வந்து பேக் எண்டில் நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். சில ரெசிபிஸ் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய சொல்லி கொடுத்தோம். அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 or 7 episodes வரைக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தோம். நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷராக இருந்தது எங்களுக்கு. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? நான் வந்து காலேஜ் படிக்கும் போது தமிழத்தில் சமையல் சாம்பியன் சொல்லிட்டு ஒரு ஷோ இருந்தது, ஜெயா டிவியில் இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு 500 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. அதில் நான் வந்து டாப் 5ல் வந்திருந்தேன். அது அந்த டைமில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்போஷர் எங்களுக்கு. ஏன்னா திடீர் அங்கே இப்போ இருக்க காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிடுவோம் இதுதான் பண்ணணும். அங்கே அந்த டைமில் அந்த மாதிரி இல்லை, போவோம் திடீர்னு சொல்லுவோம் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அது நாங்கள் பண்ணணும். ஸோ அந்த டைமில் அது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்போஷராக இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, அது நல்லா இருந்தது. இப்போ நான் வந்து ஜட்ஜிங் பண்ண காம்படிஷன்ஸில் ஜட்ஜிங் பண்ணுறதுக்கு போகிறேன். இப்போது நீங்கள் உங்களுடைய இந்த சாக்லேட் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் நீங்கள் உங்களை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்க? ஸோ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து காம்படிஷன்ஸ் எப்போவுமே வரதான் செய்யும். பட் நாங்கள் மேஜராக என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து நிறைய ஸ்டடி பண்ணிட்டு புதுசாக R&D பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி கோவிட் டைமில் சும்மா இருக்காமல் நாங்கள் பக்லாவா இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்ச் பீல் டிப்ட் இன் டார்க் சாக்லேட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணினே இருப்போம். அதே மாதிரி நாங்கள் சாக்லேட்ஸ் ஃபில்லிங்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ராஸ்பெரி அண்ட் ஹேஸ்னட்டு, பனானா பீனட் ப்ரலைன், வசாபி யூஸ் பண்ணி, வசாபின்றது நம்ம ஜாப்பனீஸ் சூஷியில் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி சாக்லேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் எங்களோட மெயின் USP. ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிஃப்ட் பாக்ஸஸ், உடன் கிஃப்ட் பாக்ஸஸ், சாக்லேட்ஸ் எப்போவுமே இது வரைக்கும் யாருமே உடன் பாக்ஸில் கொடுத்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எல்லாம் ஒன்று மெட்டல் டின் பாக்ஸு, இல்லைனா பிளாஸ்டிக் பாக்ஸு, இல்லை பேப்பர் பாக்ஸாக. ஸோ நாங்கள் அந்த கிராண்டாக ப்ரீமியம் ரிச் இருக்கணும்னு சொல்லிட்டு உடன் பாக்ஸில் கொண்டு வந்தோம்.
ஸோ சம்திங் நாங்கள் R&D பண்ணிவிட்டு ஏதாவது புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்போம். சென்னையிலே நம்பர் 1 டார்க் சாக்லேட் டெஸ்டினேஷன் உங்கள் பிஸ்னஸை தான் வந்து சொல்கிறாங்க. ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு என்னோட இனிஷியல் எய்ம்லேருந்து இப்போ வரைக்கும் டார்க் சாக்லேட் ப்ரமோட் பண்ணணும்னு தான் இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அது இவ்வளோ நாள் போயிட்டு இருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது வந்து நான் கஸ்டமர்ஸுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. அவங்க இது வரைக்கும் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட்டு கஸ்டமர் 2012 பண்ண ஃபஸ்ட்டு கஸ்டமர் இது வரைக்கும் எங்களுக்கு கஸ்டமராக தான் இருக்காங்க. அவங்க எவ்ரி இயர் ஆர்டர் பண்ணுவாங்க, எவ்ரி ஒகேஷனுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்க சொந்தத்துக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, கம்பெனிஸ்க்கு ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் எங்களோட லெவல் கூட நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணினே இருக்கிறோம். ஸோ இந்த வருஷம் இது பண்ணிட்டோமா, ஓகே நெக்ஸ்ட் இயர் வேறு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் 6 monthஸில் வேறு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி எங்களோட நாலேஜை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணாதான் சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி காம்படிஷனில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய காம்படிஷன் வராங்க. ஸோ நாங்கள் வந்து தனியாக தெரியணும்னா அப்டேட் பண்ணினே இருக்கணும் நாலேஜ் வைஸ். இப்போ உங்கள் சாக்லேட்லேயே இப்போ வந்து இந்த சாக்லேட் வந்து எங்களுக்கு டாப் செல்லர், இது மூலயமா தான் வந்து என் பிராண்டை டெவலப் ஆச்சு, அந்த மாதிரி ஏதாவது சாக்லேட்? எங்களுக்கு வந்து சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லா போகும். சுகர் ஃப்ரீ சாக்லேட், டார்க் சாக்லேட் 82%. அதுக்கப்புறம் கிஃப்டிங்னு பார்த்தீங்கன்னா எங்களோட உடன் பாக்ஸ் கிஃப்டிங்கு, அதுக்கப்புறம் சிகார் ஷேப்பில் சாக்லேட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். அது வந்து பயங்கரமாக நிறைய ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கே அவங்க சிகார் மாதிரி இருக்கும். ஒரு கிளைண்ட் வந்து அவங்க ஒரு 25th anniversary வாங்கினாங்க ஒரு 150 boxes. அவங்கள வந்த கெஸ்ட் ஆக்சுவலி பற்ற வைக்க போயிட்டாங்க, அது உண்மையான சிகார்னு நினச்சிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எங்களுக்கு நிறைய சுருட்டு மாதிரி, ஆமாம் சுருட்டு மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் மந்த் எங்களுக்கு இன்னொரு சேலஞ்ச் வந்துரு. ஒரு ஹோட்டல் கிட்டலாம் சேலஞ்சு, இந்த மாதிரி கல் மாதிரி சாக்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இல்லைங்க கல் மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு. இல்லை பண்ணணும்னா நாங்கள் அந்த மாதிரி கல் மாதிரியே அப்படியே டிட்டோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிட்டோவாக கல் மாதிரியே இருக்கும் அந்த சாக்லேட்டு. நீங்கள் பக்கத்தில் கல்லும் சாக்லேட் வச்சிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம். ஏன்னா ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம். நாங்கள் அந்த வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். நாங்கள் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தர் இருந்திருப்பீங்க, நீங்கள் தான் எல்லா விஷயமும் பண்ணுன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுடைய பிராண்டில் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஸ்மால் டீம்ஸ். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர், அதுக்கப்புறம் 3 பேர், 5 பேர், இப்போ ஒரு 8லேருந்து 10 பேர் இருக்கோம் நாங்கள். ஸோ அந்த 8 பேர்லேருந்து 10 பேர் வச்சு தான் நாங்கள் ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா டீம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இருக்க சுச்சுவேஷன் நான் ஒருத்தர் மேனேஜ் பண்ண முடியும், பட் வளரணும்னா நம்ம டீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டீம் இல்லைன்னா கம்பெனியே இல்லை. ஸோ நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தட். டீம் கரெக்டாக இருந்து கரெக்டாக நம்ம டீமுக்கு சப்போர்ட் கரெக்டாக பண்ணோன்னா அவங்களும் நமக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னோட பிலீஃப். ஸ்டார்டிங்லேருந்து நான் எங்கள் ஸ்டாஃபுக்கு சப்போர்ட் பண்ணேன், அவங்க அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் வருதுன்னா நைட்டெல்லாம் இருந்து பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ யாராவது ஆக்ட்ரஸ்க்கு உங்கள் சாக்லேட்டை கொடுத்து அவங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆக்டர்ஸஸ் நிறைய பேருக்கு சாக்லேட் வாங்கியிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் டார்க் சாக்லேட் தான் ரொம்ப விரும்புவாங்க. KS ரவிக்குமார் அவங்க ஒய்ஃப் வாங்கியிருக்காங்க அவங்களோட ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்கு. திவ்யா துரைசாமி அவங்க சாப்பிட்ருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறனால தான். அவங்க எல் பாலாஜி, பத்ரிநாத் அவங்க எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இந்த பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே வர பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மெசேஜ் என்ன? பர்டிகுலராக சாக்லேட்ன்றது வந்து ரொம்ப வாஸ்டான பிஸ்னஸ். யார் வேணால் பண்ணலாம், பட் ஆனால் சஸ்டெயின் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து யூஎஸ்பி நான் பண்ண மாதிரி அவங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணணும். அதே மாதிரி கிளைண்ட்டுக்கு ட்ரஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கணும், கிளைண்ட்டுக்கிட்ட ட்ரஸ்ட் இருக்கணும். மெயினாக குவாலிட்டி கொடுங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாரா நீங்கள் சஸ்டெயின் பண்ணுவோம். குவாலிட்டி கொடுக்கலன்னா யாருமே இவ்வளோ வருஷம் இருக்க முடியாது. அண்ட் நீங்களும் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபோக்கஸ் பண்ணும் இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் அந்த 3 Ds தான், டிசிப்ளின், டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். இது 3மே இருந்து ஃபோக்கஸ் பண்ணால் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, எனி ஃபுட் பிஸ்னஸ் ஆர் எனி பிஸ்னஸ், இந்த 3 பேர் இருந்தால் நல்லாவே பண்ணுவாங்க. இந்த ஃப்ரான்சைசி மாடல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது இப்போ எடுக்கிறது வந்து ஓகேவா? நாங்கள் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் அதுக்கு ஒரு ஐடியா மாடியூல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு என்னென்னா மெயினாக நிறைய பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் போயிட்டு ஃப்ரான்ச்சைஸி நிறைய கொடுத்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலன்னா எப்படி? ஏன்னா குவாலிட்டியில் இவ்வளவு நாள் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நாங்கள் ஒரு மாடியூல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரான்ச்சைஸுக்கு கொடுக்கறதுக்கு அட் த சேம் டைம் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த SOP ஃபாலோ பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது ஐ திங்க் ஸோ பை திஸ் இயர் எண்ட் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு. ஸோ நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ ட்ராவலில் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கற்றுப்பீங்க. டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரிஸ் போகும்போது, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் போகும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுலேருந்து நாங்கள் இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் நிறைய பண்ணுவேன். ஸோ இப்போ சப்போஸ் ஆந்திராவுக்கு போனீங்கன்னா குந்தூர் காரம்,
மேங்கோ அது வச்செல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ ஜப்பான் போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து வசாபி வச்சு எப்படி பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அண்ட் எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆர்டிசனல் சாக்லேட்ஸு. ஸோ அதை வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் செட் நிறைய தேவை, அந்த டெடிகேஷன் தேவை. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெசிபி வச்சுருக்கோம். இந்த ஃபில்லிங்ஸுக்கு இவ்வளோடா போடணும், இவ்வளோ கிராம்ஸ் தான் கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணணும், இவ்வளோ கிராம்ஸ் தான் சாக்லேட் யூஸ் பண்ணணும். ஸோ அது மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். அட் த சேம் டைம் என்ன புது ஃப்ளேவர்ஸ் வந்தாலும் நாங்கள் வந்து அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஆக்சுவலி என்னன்னா இதோட ப்ரைஸ் இப்போ உங்களோட சாக்லேட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலிங்லாம் இருக்குது. உங்களோட ப்ரைஸிங் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸோ என்னன்னா லாஸ்ட் 2 years பிஃபோர் வந்து கொக்கோ ப்ரைஸஸ் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 200% ஹைக் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த பட் குவாலிட்டி அதே சேம் டைமில் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இனிஷியலாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த ப்ரைஸ். ஏன்னா ஒரு சாக்லேட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 250 rupeesலேருந்து எங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸிங் இருக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா 2000, 3000, 4000 rupees வரைக்கும் இருக்குது கிஃப்ட் ஹேம்பர்ஸ் எல்லாமே. நிறைய கிளைண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க என்னப்பான்னு. பட் ஒன்ஸ் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் டேல் ரியலைஸ் இல்லை இந்த குவாலிட்டி ப்ரைஸ் கரெக்டாக தான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவாக ப்ரைஸ் வச்சுருக்கோம். நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் எங்களோட ப்ரைஸிங்க்கும் குவாலிட்டிக்கு பயங்கர காம்படிட்டிவாக நாங்கள் வச்சுருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து குவாலிட்டி இருக்கணும், ப்ரைஸிங் ஓகே நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கிளைண்ட்டோட ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் குவாலிட்டியில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் சாக்லேட் பிராண்ட்லேயே ஹை செல்லிங் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் ஹேம்பர்ஸா இல்லாட்டி இண்டிவிஜுவலாக நீங்கள் வச்சிருக்கிற சாக்லேட்ஸ்? ஸோ B2Bன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸஸ் நிறைய போகும். கல்யாணத்துக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுக்கும் போது, கார்பரேட் கம்பெனிஸு கொடுக்கறதுக்கு, கார் ஷோரூம்ஸு, ரியல் எஸ்டேட் பில்டர்ஸு, இந்த மாதிரி B2Bல. ரீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சுகர் ஃப்ரீ சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்ஸு, அதுவும் சாக்லேட் கோட்டட் நட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜாரில் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். சாக்லேட் கோட்டட் ஆல்மண்ட்ஸு அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஓகே, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? நெக்ஸ்ட் இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா என்ன? ஸோ எனக்கு என்னென்னா மேஜராக வந்து ஒரு சாக்லேட் மியூசியம் இல்லைனா சாக்லேட் ஃபெசிலிட்டி கொஞ்சம் இன்னும் பெருசாக பண்ணணும் ஆசை. நிறைய பேரை இன்வைட் பண்ணி குழந்தைங்கள்ந்து எல்லோரும் வந்து சாக்லேட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஆல்ரெடி ஸ்மாலாக வச்சுருக்காங்க. இப்போ சாக்லேட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் தான் நாங்கள் இது கால் பண்ணுறோம் இந்த பிளேஸை. அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் எங்களோட எய்ம். மேபி நெக்ஸ்ட் 1 year or 2 years அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் டார்கெட்டிங் கஸ்டமர்ஸ் யார்? ஏன்னா குழந்தைங்க தான் மேக்ஸிமம் இந்த சாக்லேட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் டார்கெட் யார்? எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க டார்கெட்டட்னு இல்லை. பட் யூஸ்வலாக எனக்கு வந்து 18 to 40, 50 ஏஜில் தான் வரேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப டார்க் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த செக்மெண்ட் ஆஃப் க்ரௌடு தான் நிறைய பேர் வராங்க. இந்த ஃபங்க்ஷன் டைம்ஸ் அண்ட் ஈவெண்ட் டைம்ஸ், இந்த ஈஸ்டரு, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி வரும்போது குழந்தைங்கள் தான் எங்களுக்கு. அவங்களாம் இந்த ஈஸ்டர் எக்ஸு, பன்னி, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டைமில் நாங்கள் ஹாட் சாக்லேட் பால்ஸ்னு ஒன்று பண்ணுறோம். அது பால் தூக்கி நீங்கள் ஹாட் மில்கில் போட்டிங்கன்னா அப்படியே ஹாட் சாக்லேட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள மார்ஷ்மெலோஸ் எல்லாம் இருக்கும். அந்த டைமில் எங்கள் டார்கெட் ஒன்லி குழந்தைங்க தான், வேறு யாருமே இல்லை. அவங்கள தான் நாங்கள் டார்கெட் பண்ணி பண்ணுறோம். இந்த மாதிரி உங்ககிட்ட சாக்லேட் வெரைட்டிஸ் வேறு ஏதாவது இருக்காங்க? நீங்கள் சொன்னது போக வேறு ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க? சிக்னேச்சர் சாக்லேட் ட்ரஃபிள்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆர்டிசனல் சாக்லேட்ஸ்னு இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு உங்களை அப்படியே மிரர் மாதிரி, மார்பிள் மாதிரி, கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும் அது. அதுக்கப்புறம் ட்ரஃபிள்ஸு, பார் சாக்லேட்ஸ், தின்ஸ்ன்னு இருக்குது எங்ககிட்ட. ஸோ அப்படியே வாயில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுவே கரைஞ்சிடும் தின்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்கள் சொன்ன சாக்லேட் ஷூ இருக்குது. ஈஸ்டர் எக்ஸு, கிறிஸ்மஸ் டைமில் வரும்போது கிறிஸ்மஸ் அட்வென்ட் கேலண்டர்ஸு, ஹாட் சாக்லேட் பால்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களோட பிஸ்னஸ் ஜர்னியை ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.